இந்த வருஷம் Q3 இந்திய பங்குச்சந்தையில ஆட்டோமொபைல் செக்டர்ஸ்க்கு சிறப்பா அமைஞ்சிருக்கு. ஜிஎஸ்டி ரேட் கட், அதுக்கப்புறம் வந்த ஃபெஸ்டிவ் சீசன் டிமாண்ட் எல்லாமே சேர்ந்து எல்லா கம்பெனியோட சேல்ஸ் நம்பர்ஸும் வந்து ரொம்ப நல்லாவே வந்திருக்கு. அதுவும் ரூரல் சைடு கார் சேல்ஸ் அப்படிங்கிறது அர்பன் சென்டர்ஸை விட இந்த வருஷம் இந்தியால நல்லாவே வளர்ந்திருக்கு. டாடா மோட்டார்ஸோட பேசஞ்சர் வெஹிக்கிள் செக்மெண்ட்டும் டொமஸ்டிக்கா நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஆனா அவங்களோட JLR செக்மெண்ட்ல பிரஷர் அப்படிங்கிறது கண்டினியூ ஆயிட்டே இருக்கு. 2025 அக்டோபர்ல JLRோட UK ப்ரொடக்ஷன் பிளான்ட்ல வந்து ஒரு மேஜர் சைபர் அட்டாக் வந்து நடந்திருந்தது. அதோட இம்பாக்ட் அப்படிங்கிறது இந்த JLRோட Q3 சேல்ஸ் அப்டேட்ல வந்து ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. அவங்களோட ஹோல்சேல் நம்பர்ஸ் அப்படிங்கிறது இந்த Q3ல லாஸ்ட் இயரோட கம்பேர் பண்ணும்போது 43% வந்து சரிஞ்சிருக்கு. சோ இந்த Q3ல வெறுமனே 59200 வெஹிக்கிள்ஸ் தான் வந்து அவங்க சேல் பண்ணிருக்காங்க. இந்த JLR ரிசல்ட்ல இருக்கிற ஒரே சில்வர் லைனிங் திங் என்ன அப்படின்னா, இவங்களோட இந்த 59000 வெஹிக்கிள்ல 74%க்கும் மேல இன்னமுமே பிரீமியம் ப்ராடக்ட்ஸா தான் இருக்கு. ரேஞ்ச் ரோவர், அப்புறம் ரேஞ்ச் ரோவர் ஸ்போர்ட், இந்த மாதிரியான விலையுயர்ந்த மாடல்ஸ் வந்து அந்த கார்க்கான டிமாண்ட் வந்து இருக்கு அப்படிங்கறத வந்து காட்டுது. இருந்தாலும் இந்த JLR Q3 ரிசல்ட்ஸோட இம்பாக்ட் அப்படிங்கிறது டாடா மோட்டார் ஷேர்ல வந்து நேத்து ரிஃப்ளெக்ட் ஆச்சு. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல 4% கிட்ட டிராப் ஆன ஷேர் அப்படிங்கிறது அதுக்கப்புறம் ரிகவரி ஆகி 1.5% அப்படிங்கிற மாதிரி இருக்கு. சோ டாடா மோட்டார்ஸோட டொமஸ்டிக் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தாலும் JLR சேல்ஸ்ல இருக்கிற டிராப் அப்படிங்கிறது இந்த ஷேர் மேல ஒரு ஓவரேங்கா தான் இருக்கும் அப்படிங்கறத நான் வந்து பாக்குறேன்.